இந்த வீடியோ சண்டே எடுத்தது. கிறிஸ்மஸ் முடிச்சு ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்து எல்லோரும் ஊருக்கெல்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுத்தேன். இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னாவே கிஃப்ட்டு தானே ஸ்பெஷல். சாண்டா கிளாஸ் எல்லாம் வந்து கிஃப்டெல்லாம் கட்டி தொங்க விட்ருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம்ல, டிவியில் பார்த்துருப்போம்ல. சேம் நானும் டிவியில் தான் பார்த்துருக்கேன். இங்கெல்லாம் கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாங்க அப்படின்னா சாக்லேட் தான் வீசுவாங்க. ஏன்னா நம்ம ஊரில் கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா நிறைய குழந்தைங்க இருப்பாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. அதனால் சாக்லேட்டை தூக்கி தூக்கி வீசுவாங்கள்ல. அதுலேயுமே எனக்கு இந்த சாக்லேட் எனக்கு இந்த சாக்லேட் அப்படின்னு பார்த்ததெல்லாம் எனக்கு ரொம்ப ஞாபகமாக இருந்துச்சு. சரி நாமளும் இந்த வருஷம் ஒன்று பண்ணலாமே, சரி கிஃப்ட்டு எல்லாம் ரேப் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் தான் அந்த ஐடியா கொடுத்தாங்க. சரி பண்ணலாமே அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நாங்கள் ட்ரிப்பு கிளம்பணும், கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் ட்ரிப்பு கிளம்பணும். ஆனால் அன்றைக்கி நைட்டு தான் முடிவு பண்ணோம். அதனால் அவசரமாக போய் ஒரு கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போனோம். எதையுமே பெருசாக சர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாலாம் தேட முடியல. ஆனால் அந்த கிஃப்ட்டு ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தோம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கட்டும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். அந்த கிஃப்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் எனக்கு நானே வந்து கிஃப்ட் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்கல. எனக்கு மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ண தான் பிடிக்கும். அப்போ சரின்ட்டு 3 பேத்துக்கு ஒன்றா இருக்கட்டும்ன்ட்டு தேடி அந்த கிஃப்ட் எடுத்தோம். இந்த கிஃப்ட்டை எடுத்து ஓப்பன் பண்ண வைக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரே சிரிப்புங்க. அது ஒரு குட்டி கிளிப்பாக வந்து இவங்கெல்லாம் சிரித்து விளையாடினதை நான் போட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் சிரித்து அந்த விளையாடி எல்லாம் கூடி இருக்கிறதுங்கிறதே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அப்புறம் எல்லாம் ஓப்பன் பண்ணும்போது என்னவா இருக்குன்னு அதில் என் தம்பி வேறு வெயிட்டாக இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்னு. எங்கள் அப்பா ஓப்பன் பண்ணும்போது தீப்பெட்டியா அப்படின்னு சொல்லி இருந்தார். தீப்பெட்டி எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அவன் எப்படி நின்றுட்டு இருக்கான்னு, மற்றவங்க கிஃப்ட்டுக்குள்ளெல்லாம் என்ன வருதுன்னு பார்த்துட்டு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரே சிரிப்பு. பார்த்தீங்களா, இந்த கிஃப்ட் தான். அதாவது எல்லாத்துக்கும் ஃப்ளார் வாஷ். அது ஆக்சுவலி வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாரு, அந்த செடி தான். ஆனால் செம்ம வெயிட்டாக இருந்ததுங்க அந்த கல். 3மே பயங்கரமான வெயிட்டு. 3மே எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வந்து செலக்ட் பண்ணேன். இதில் இது வந்து கட்டும்போதே எங்கள் அம்மாவுக்கு தான் வரும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. சேம் அதே மாதிரி வந்துருந்துச்சு. அதனால் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதில் இன்னொரு குட்டி கிஃப்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எடுக்கும்போது அங்கே 4 கிஃப்ட் பேக் பண்ணி வச்சுருந்தேன். இது 3ம் ஒரே மாதிரி வேறு டைப்பு. இன்னொன்று வந்து குட்டி காரு. பக்கத்து வீட்டில் எங்கள் பக்கத்து வீட்டு குட்டி பையன் இருக்கான், மித்திரன் இருக்கான். அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தான். அவன் வீடியோ இதில் நான் போடல. அவனும் ரொம்ப பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி அவனுக்கு கார்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனுக்கு ஒரு குட்டி கார் வாங்கியிருந்தோம். அதையும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம். இன்னும் அடுத்தடுத்த வருஷங்கள் இன்னும் நிறைய பேத்துக்கு ஸ்பெஷலாக கொடுக்கணுங்கிறதுல போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கிறிஸ்மஸ் ரொம்ப நல்லா ஹாப்பியாக போச்சு. பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கிஃப்ட்டு. உங்களுக்கு பிடிச்சதான்னு சொல்லுங்கள்.